So good morning students. Today we will see the current affairs analysis dated 3rd to 6th June 2021. So pendings will do within 2 days. சரியா? So first news on the Model Tenancy Act. Model Tenancy Act அப்படின்னா so why they are making Model Tenancy Act? So land இல்லைன்னா like rental like law making authority யாருக்கிட்ட இருக்குன்னா it's under the state subjects. ஸோ ஸ்டேட்ஸ் தான் சட்டம் ஏற்ற முடியும். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கனால யூனியன் கவர்மெண்ட் கான் மேக் அ லா. சரியா? ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லா லைக் 2019 தே அனௌன்ஸ் அ டிராஃப்ட் ஆக்ட், ஒரு மாடல் டெனன்சி ஆக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் கேன் பி அக்செப்டட் பை தி ஸ்டேட்ஸ் அண்ட் தே கேன் மேக், இதை வச்சு அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை சட்டமாக ஏற்ற முடியும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். சரியா? அதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாலாம் தேவையில்லை. ஸோ முன்னாடி நீங்கள் ரெண்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா லைக் மாடல் டெனன்சி ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகின்ற பட்சத்தில் ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து இதை அப்ரூவ் பண்ணி லாவாக எனாக்ட் பண்ணும்போது ஸோ ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இஸ் மஸ்ட். ரெண்டல் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அப்புறம் அதுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி இருக்குது. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் இருக்க மாதிரி இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி இருக்கும். அண்ட் தென் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக வரும்போது ரெண்டல் பீப்புள் வந்து வெக்கேட் பண்ணாமல் இருக்கும்போது, ரூல்ஸை வயலேட் பண்ணும்போது, ஸோ இல்லைனா லேண்ட்லார்ட்ஸ் வந்து லைக் அப்யூஸ் பண்ணும்போது, மிஸ்யூஸ் பண்ணும்போது, ஸோ தே கேன் கோ ஃபார் அ கோர்ட்டு. ஸோ ஸ்பெஷல் கோர்ட்டும் இதில் அலோவ் பண்ணுறாங்க. வெர்பல் அக்ரிமெண்ட் வந்து இல்லீகலாக அனௌன்ஸ் பண்ண அப்படின்னா வாய் மூலமாக பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் வந்து இல்லீகலாக அனௌன்ஸ் பண்ணப்படுது. அப்புறம் செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து இதெல்லாம் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ மாடல் டெனன்சி ஆக்ட்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்கு இது கொண்டு வராங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ வைல் ரைட்டிங் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இல்லைனா மைக்ரண்ட் இஷ்யூஸ் இருக்கிறத பற்றி நீங்கள் எழுதும்போது, ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.1 crore ஹோம்ஸ் ஆர் லைக் வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சோஷியல் இஷ்யூஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இந்தியாவில் ஹோம்லெஸ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது மாடல் டெனன்சி ஆக்டை பற்றி சொல்ல முடியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வேக்கண்டாக இருக்கக்கூடிய வீடுகளை நிறைய பேர் வாடகைக்கு ரெண்டலுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ தே வில் டேமேஜ் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதான் ஒரு ரீசன். ஸோ இப்போ இதை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. தட் வில் ஹெல்ப். ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தேவை கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ ரிப்பேர் பண்ணுறது யார் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த மாடல் டெனன்சி ஆக்ட் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு ரெண்டல் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ரெண்டல் கொடுப்பாங்க, பில்டிங்ஸ், அது வந்து கவர் ஆகாது. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல் பர்பஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பர்பஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கவர் ஆகும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் வந்து சைனா ரிலாக்ஸஸ் 2 child பாலிசி. ஸோ 2 child பாலிசி அப்படின்றது இப்போ 3 வரைக்கும் வச்சுக்கலாம். லைக் தே கேன் ஹாவ் சைல்டு அப் டு 3, மோர் தேன் 2 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது, விச் மீன்ஸ் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் கோயிங் டிமினிஷிங். அது மட்டும் இல்லை, சைனாவோட ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் கோயிங் வெரி ஹை. ஸோ லைக் அப்போ அவங்களோட லைக் தே ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு ஜிடிபி கேட்டகரியில். சரி, பாப்புலேஷன் அடிப்படையில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ 2030 ஆகும்போது அது வந்து லைக் டிமினிஷ் ஆகிறதுக்கான இல்லைனா கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. தட்ஸ் வை ஸோ தே ஹேட் மேட் சம் லைக் 1980 சம் டைம் பீரியடில் தே ஹாவ் இன்ட்ரடியூஸ் 1 child பாலிசி. அப்புறம் 2016 தே ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் 2 child பாலிசி. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பேர்டன் அதிகமாகுது. அப்புறம் 1980 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும்போது சைனா பாப்புலேஷன் இஸ் அ வெரி ஹியூஜ் பாப்புலேஷன். அதன் மூலமாக நிறைய ஃபோர்ஸ்ட் லைக் அபார்ஷன்ஸ் நடந்துச்சு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஹேப்பன்ட். 3 child பாலிசி இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நமக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ 3 child பாலிசி அப்படின்றது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் 2.1 விட 1.3 ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாயிருச்சு. அதான் ரீசன். ஸோ 2030 போகும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ அவங்களோட பாப்புலேஷன் வில் ரெடியூஸ் அண்ட் தென் இந்தியா வில் ஓவர்டேக். 2027 இந்தியாவோட பாப்புலேஷன் வில் கோ பியாண்ட் சைனா. அப்படின்னா வேர்ல்டுலேயே நம்ம தான் ஃபஸ்ட் இருப்போம். கன்சர்ன்ஸ் எடுத்திங்கன்னா ஃபாலிங் பாப்புலேஷன், டிக்ரீஸ் லேபர், நான் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் சொன்னேன்.
அப்புறம் ஓல்ட் ஏஜ் பீப்புளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த் கேர் டிமாண்ட்ஸ் இதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி கிளாஸஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் ஆன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓல்ட் ஏஜ் பீப்புளை கேர் பண்ணுற பென்ஷன்ஸ் கொடுக்குறது இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் டெவலப்பிங் நேஷன்ஸ் லைக் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மிடில் இன்கம் கிளாஸ் பீப்புள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அவங்களெல்லாம் ரொம்ப பாதிக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. இந்தியா இதில் இருந்து கற்றுக்கணும். இது எதுக்கு இந்த நியூஸை எடுத்தோம் அப்படின்னா, இந்தியா லைக் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லைக் இல்லைன்னா ஃபோர்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் பாலிசி இல்லைன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் சைல்டு பாலிசி வச்சுருந்தோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி எக்கானமி, இல்லைன்னா இந்தியாவோட டெமோக்ராஃபிக் டிவிடெண்டை பாதிக்கும் அப்படின்றது தான் இன்டைரக்டாக இங்கே இருக்கக்கூடிய மெசேஜ். ஸோ அவாய்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் பண்ணுறது. ஸோ 1980 அவங்க எடுத்த அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ்னால நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், ஃபோர்ஸ்ட் அபார்ஷன்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதான் ரீசன்ட் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் கம்மியாகுது. அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட் அதிகமாகும் இப்போ ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் எடுக்கிறனால. ப்ரொடக்டிவ் மிஷின்ஸ் அவங்கள பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ தே கேன் ஆக்சஸ் டு எஜுகேஷன். அது ஒன்று தான் பெனிஃபிட். நீட் டு ஸ்டெபிலைஸ் தி பாப்புலேஷன். ஸோ ஃபேமிலி பிளானிங் இஸ் மஸ்ட். ஆனால் ஃபோர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இட் வில் கோ டவுன். ஸோ ரொம்ப எஜுகேட்டட் ஸ்டேட்ஸ் இன்னைக்கு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு இன்னும் டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட கம்மியாக போகலை. ஆனால் கேரளா போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஒன் சைல்டு பாலிசி அப்படின்ற கேட்டகரி. ஸோ பிஹேவியரில் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ அங்கே டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை விட லைக் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்ற சொல்லப்படுது. இந்தியாவோட பாப்புலேஷன் 2021 இட் வில் பை 1.36, தட் இஸ் 136 crore இருக்கும் அப்படின்றது. இது 12.4% growth decade. ஸோ இந்த decade to 11 to 20 17.7% லாஸ்ட் டிகேடில் இருந்துச்சு. அண்ட் தென் 2050 போகும்போது 273 million people ஸோ இந்தியாவில் இருப்பாங்க அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அ கரெக்ட் அக்யூரேட் டேட்டா கிடையாது. ஸோ என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பிஹேவியரலாக வி ஆர் மேக்கிங் அவேர்னஸ், தட்ஸ் ஆல். ஸோ வி ஆர் நாட் ஃபோர்ஸிங். மிஷன் பரிவார் விகாஸ் அப்படின்றது கான்ட்ரசெப்டிவ்ஸ் அவேர்னஸ் கொடுக்குறது. அப்புறம் காம்பன்சேஷன் ஆன் ஸ்டெரிலைசேஷன் அடாப்ட் பண்ணிக்கும் போது வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் லைக் கிஃப்ட் பேக்கெட்ஸ், அப்புறம் மானிட்டரி சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தென் தட்ஸ் ஆல். ஸோ தேர்ட் நியூஸ் வந்து நியூ பென்ஷன் ரூல்ஸ் ஃபார் சிவில் சர்வெண்ட்ஸ். நத்திங், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடையாது. ஜஸ்ட் நோ தட் சிவில் சர்வெண்ட்ஸ்க்கான லைக் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. சிவில் சர்வெண்ட்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதே மாதிரி பென்ஷன்ஸ் ஆனதுக்கு பிறகு தே ஹேவிங் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ஆக்ட். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து 1972 அடாப்ட் பண்ணப்படுது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது அமெண்ட்மெண்ட் ஏகப்பட்ட வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ பென்ஷன் ஆனதுக்கு பிறகு சிவில் சர்வெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோட பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்க வந்து நியூஸ் கண்டென்ட்ஸ் எழுதி கவர்மெண்ட்டோட பாலிசிஸை வெளியிடுறது. ஸோ இதெல்லாமே அவங்களோட லைக் ஆர்மி சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க லைக் வெளியே வராங்க அப்படின்றப்போ தே வில் நோ நாட் ஆஃப் லைக் தே வில் அவேர் அபவுட் லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஸோ இந்த சீக்ரெட்ஸ் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஸோ ரிவீல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதை தடுக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து இப்போது திருப்பியும் ரூல் 8 கிளாஸ் 3 சப் கிளாஸ் ஏ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ அமெண்ட்மெண்ட் ரூல் 3 கிளாஸ் 3 சப் கிளாஸ் ஏன்னு அப்படின்னா, ஸோ செகண்ட் ஷெடியூல் ஆர்டி ஆக்டில் செகண்ட் ஷெடியூலில் வரக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் 26 ஆர்கனைசேஷன், ரா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, தென் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், சிபிஐ, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப் கேட்டகரி எல்லாமே வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை வந்து வெளியிடாமல், அதுக்கு அவங்க நியூஸ் பேப்பரில் எழுதக்கூடாது, நியூஸ் சேனல்ஸில் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அப்புறம் அமெண்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இது ஆல்ரெடி ப்ரொபோஸ்ட் ஒன், பிகாஸ் செக்யூரிட்டி த்ரெட்னிங்காக இருக்கிறனால கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். இது இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ யாராச்சும் இதை டிஸ்ஒபே பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பென்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான, அப்புறம் அரெஸ்டிங் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட், ஸோ அரசியலில் சேர்றது, ஸோ அவங்க வந்து சிவில் சர்வெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில், சிவில் சர்வீசஸில் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் லைக் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். 7 என்ன சொல்லுதோம்னா, ஸ்ட்ரைக்,
இந்த மாதிரியான விஷயங்களில் பங்கேற்கக்கூடாது. ஸோ ரிஸ்ட்ரிக்ஸ் தம் எக்ஸ்பெக்ட் வித் கவர்மெண்ட் சாங்ஷன்ஸ். எடிட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பங்கேற்கக்கூடாது. இது வேலையில் இருக்கும்போது நான் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். தென் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன், அரசியல் ரீதியாக அவங்க சேர முடியாது. ஆனால் பென்ஷன் ஆனவங்க தே கேன் கோ ஃபார் பொலிட்டிக்கல், அவங்க சேர முடியும். அதுலேயும் வந்து ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து செக்ஷன் 51 ஆஃப் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கண்டக்ட் பண்ண அந்த யாஷ் புயல் லைக் சைக்ளோனால் ஏற்பட்டப்பட்ட அந்த டிசாஸ்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு he is the chairman of the disaster management authority. ஸோ அந்த போர்டுக்கு அவர் ஹெட்டாக இருக்கிறனால he conducted a meeting. ஸோ இதில் செக்ரட்டரி கண்டிப்பாக கலந்துக்கணும். ஆனால் அவர் வயலேட் பண்ணதுனால he can be punished அப்படின்றது தான் ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ தட்ஸ் ஆல். தென் செக்ஷன் 51 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இஃப் தே ஆர் வயலேட்டிங் தென் தே கேன் பி பனிஷ்ட் பிகாஸ் டிசாஸ்டர்னால ஏதாச்சும் ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா தே கேன் பனிஷ்ட் பியாண்ட் 2 years வரைக்கும் பனிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2005 டிசாஸ்டர்ஸ் ஆஃப்டர் தி சுனாமி இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ ஹேண்டில் பண்ணுற வி நீட் அ ஃபண்ட், வி நீட் சம் லைக் ட்ரெயின்டு பீப்புள், சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள் இருக்கணும் அதுக்கு. அப்புறம் அதை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இட் வில் கம் அண்டர் தி நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஆனால் இதோட ஹோல் இந்தியாவுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பிரைம் மினிஸ்டர் கீழே வரும். தென் த நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்குது, டிசாஸ்டர் ஃபண்ட் இருக்குது, என்டிஆர்எஃப் டீம் இருக்காங்க, ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா டிசாஸ்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. தட்ஸ் ஆல். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து இந்தியா அப்ஸ்டைன்ஸ் ஃப்ரம் த லேட்டஸ்ட் ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். இப்போ பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான். வி வில் see லிட்டில் பிட். ஸோ இந்த இஸ்ரேல் லைக் அப்படின்ற கண்ட்ரி 1951 உருவாக்கப்படும் போது we are the first one to approve ப்ளஸ் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது பாலஸ்தீன் பீப்புளுக்கான உரிமைகளை கோர்றதுக்கான ஆர்கனைசேஷன் அப்படின்றத அவங்களை அப்ரூவ் பண்ணோம். அண்ட் லேட்டர் 1980 சம்திங் ஸோ வி அப்ரூவ்டு பாலஸ்தீன் அஸ் அ செப்பரேட் கண்ட்ரி. ஸோ வெஸ்ட் ஏஷியா கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் இஸ் இன் அ குட், எல்லா கண்ட்ரி கூடயுமே பேலன்ஸ்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃபாரின் பாலிசி அடிப்படையில். இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சோம்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் பாலஸ்தீனோட மாஸ்கில் லைக் இஸ்ரேலோட ஆர்மி போயிட்டு லைக் தே த்ரெட்டன்ட். ஸோ அது காரணம் பார்டர் இஷ்யூஸ் தான். லைக் சம் பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டதா லைக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் தென் பாலஸ்தீன் ஸ்டார்டட் பாம்பிங் லைக் இஸ்ரேலில் லாஸ்ட் மந்த் இதெல்லாம் நடந்துச்சு, நமக்கு தெரியும். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட் லைக் அதுக்கு பிறகு வேர்ல்டு கண்ட்ரிஸோட இன்டர்ஃபியரன்ஸ்னால அந்த சீஸ் ஃபயர் லைக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுது. ஸோ இஸ்ரேல்னால நிறைய பாலஸ்தீன் பீப்புள் வர் கில்டு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகுது. ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ஸோ பாலஸ்தீன் வந்து ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் சப்போர்ட்டட் பை லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றது அதில் இந்தியா வந்து அப்ஸ்டெயின் பண்ணியிருக்கு, ஓட்டிங் பண்ணலை. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ you can see here 24 members வந்து with the vote of 24, 9 வந்து voted against, 14 வந்து vote பண்ணியிருக்காங்க. இந்தியா abstained from the voting. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாலஸ்தீனை பொறுத்தவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு, இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம எப்படியான ஃபாரின் பாலிசி டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஏஷியா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன். ஹைஃபனேட்டட் டீஹைஃபனேட்டட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் தென் நிறைய இடங்களில் இஸ்ரேலுக்கு நம்ம சாதகமாக ஓட்டிங் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல பாலஸ்தீனுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் கவுன்சிலில் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை நம்ம தான் ஃபஸ்ட்டாக அப்ரூவ் பண்ணுறோம். ஆனால் யுனைடெட் நேஷன் சோஷியல் எக்கனாமிக் கவுன்சிலில் பாலஸ்தீன் செய்கிறத நம்ம வந்து லைக் அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இஸ்ரேலுக்கு ஃபேவராக நம்ம ஓட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில்
இஸ்ரேல் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஆர்டருக்கும் நம்ம வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணலை, இஸ்ரேலுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ லைக் வேர் தேர் இஸ் அ நீட் ஃபார் இஸ்ரேல் வி வில் ஹெல்ப் ஃபார் இஸ்ரேல், அண்ட் தென் பாலஸ்தீனுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா பாலஸ்தீனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அ டீஹைஃபனேட்டட் லைக் மெயின்டைனிங் பேலன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் சிக்ஸ்த் நியூஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட இந்தியாவோட இண்டெக்ஸ். இட்ஸ் நாட் அ வேர்ல்டு இண்டெக்ஸ். இட் வாஸ் கிரியேட்டட் பை நிதி ஆயோக். 2018 இப்போ இது தேர்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. 2021க்கான 18-19 அப்புறம் 19-20 அப்புறம் 2021க்கானது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 3 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அடிப்படையில் எடுக்கப்படுதுன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. 30 வரைக்கும் ஒரு 17 கோல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதில் ஒரு 16 கோல்ஸை வந்து எல்லா ஸ்டேட்ஸும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் காம்படேட்டிவ் ஃபெடரலிசமும் ஹெல்ப் பண்ணும். காம்படேட்டிவ் இன் த சென்ஸ் இப்போது ஸ்டேட்ஸு காம்படிஷன், ஸோ பாவர்ட்டி ரெடக்ஷன் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுற, எஜுகேஷன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. 17ல் 16 லைக் கோல்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க மெயின்லி. அதில் கேரளா வந்து டாப்பில் வருது, அண்ட் தென் தமிழ்நாடு இந்த செகண்ட் பிளேஸ், அண்ட் தென் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் இதில் டாமினேட் பண்ணுறாங்க மெயின்லி. இதில் 3 கேட்டகரியில் இண்டெக்ஸை பிரிச்சுருக்காங்க. 3 ஆஸ்பிரன்ட் ஸ்டேட் அப்படின்ற ரேங்கிங் வந்து 0 to 49, பர்ஃபார்மர் வந்து 50 to 64, ஃப்ரண்ட் ரன்னர் வந்து 65 99, அச்சீவர் வந்து 100. ஸோ இதில் 4ல் ஆஸ்பிரன்ட் ஸ்டேட்ஸ் வந்து யாருமே கிடையாது, ஏன்னா அதுக்கு மேலே தான் எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அச்சீவர்லேயும் கிடையாது யாருமே. விஆர் அண்டர் 72 கேட்டகரியில் வரும். சரியா? கேரளா வந்து 75 கேட்டகரியில் வரும், ஓவரால் இண்டெக்ஸ் கேட்டகரியில். ஐ ஹோப் இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே புரியும். ஸோ யூ கேன் சி ஹியர் 17 இண்டெக்ஸில் தான் 16 தான் இதில் மெஷர் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அந்த 7th நியூஸ் வந்து நியூ மிஷன்ஸ் டு வீனஸ் பை நாசா. ஸோ இப்போ ரீசெண்டாக ரேடியோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வீனஸ் மேலே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்போது 2 robotic மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க வீனஸில். இன்ஃபரோ, இட்ஸ் அ ஹாட்டஸ்ட் பிளானட் மெர்க்கரிக்கு அப்புறம், அண்ட் தென் பிரைட்டஸ்ட் பிளானட் ஆஃப் தி பிளானட். மூணுக்கு அப்புறம் ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது வீனஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மூன் இஸ் நாட் அ பிளானட், 2 த சேட்டலைட்ஸ். ஸோ இன்ஃப்ரோ லைக் வேர்ல்டு கேப்பபிள் ஆஃப் மெல்டிங் லெட் அட் த சர்ஃபேஸ் அப்படின்னா இதோட ஹீட்டு ரொம்ப எரியக்கூடிய ஒரு பிளானட். இது கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஹேபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ண போகிறாங்க. அதுக்கு இப்போ இந்த 2 மிஷன், ஸோ டாவின்சி ப்ளஸ் அப்படின்றதும் வெரிட்டாஸ் அப்படின்றதும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் மைட் பி எ ரோவர் 2. சரியா? இது கோரை பற்றி அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு லெவலை பற்றி நம்ம படிக்க முடியும். முன்னாடி பண்ண மிஷன்ஸ் வந்து யூஎஸோட மெரைனர் சீரீஸ், வெனிரா, இது ஜஸ்ட் நேம் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். இந்தியா வந்து சுக்ராயன் அப்படின்ற 2024க்கு நம்ம ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். அண்ட் தென் இட் வாஸ் நேம்டு பை க்ரோமன் ஆஃப்டர் த நேம் ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அப்படின்ற பேரில். இது 1 இயர் நம்மளோட எர்த் டேஸை கம்பேர் பண்ண ஒரு நாள் இதோட வீனஸோட 1 டே வந்து 234 சம்திங், 243 days. சரியா? ஒரு நாள் நம்மளோட ஒரு இயர் வந்து அதோட கம்மி, லைக் சன்னை ரிவால்வ் பண்ணுறது 224.7. ஸோ அதில் தான் எர்த்தோட இது சிமிலாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைஸ் மாசஸில் ரொட்டேஷன் கேட்டகரியில் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் கேஸ் ஆஃப் H1N3 அப்படின்ற பேர்ட் ஃப்ளூ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஜிகான்சு ப்ராவின்ஸில். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் பேத்தஜெனிக் வைரஸ். இது லைக் இது COVID-19 ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃப்ளூ மூலமாக, லைக் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக, ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பீப்புள் டு பீப்புள் லைக் அனிமல்ஸில் ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்ற கேட்டகரியில், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு பேர் ஏ அப்படின்ற கேட்டகரியில். இதில் ஏபிசி கேட்டகரி இருக்குது. ஏ வந்து ஜூனோட்டிக் டிசீஸ், ஸோ ஸ்ப்ரெட் ஃப்ரம்
அனிமல்ஸ் டு ஹியூமன். அது மாதிரி பிசி வந்து பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். தென் சென்சஸ் 2021 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போது ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு பேண்டமிக்னால. அது கண்டிப்பாக எடுக்கப்படணும். அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. 1858க்கு பிறகு 58ல் வென் க்ரௌன் டேக்கன் த ரோல் எடுத்ததுக்கு பிறகு லைக் 1881 ஃபஸ்ட்டு சென்சஸ் கண்டக்ட் பண்ணார். கம்ப்ளீட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 1881 தான் ஃபஸ்ட்டு சென்சஸ் லைக் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அவங்களோட மோட்டிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக தான் இருந்தது. ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக தான் அந்த சென்சஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே அதில் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக பிளானிங் பண்ணப்படுது. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ இருந்த வைஸ்ராய்ஸ் தே ஹேவ் பிளான்ட். அதனால் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்ற சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் வி ஆர் கண்டக்டிங் த சென்சஸ் எவ்ரி டீகேட் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது 2011 சென்சஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ். இப்போ 2021 கண்டக்ட் பண்ணணும். அது இப்போ லைக் பேண்டமிக்னால அது ப்ராப்பராக பண்ண முடியல. அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதான் இங்கே டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். பிகாஸ் 2025ல் நம்மளோட லைக் லோக்சபாவோட சீட்ஸ் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. 250 லைக் 545ல் ஸ்டாப் பண்ணி 550 ஆக்சுவலி 545 வச்சுருக்காங்க. அதே மாதிரி 245 ஃபார் ராஜ்யசபா 250 ஆக்சுவலாக. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அக்கார்டிங் டு த பாப்புலேஷன் தான் பண்ண முடியும். அப்புறம் அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ், டெவல்யூஷன் ஆஃப் லைக் ஷேர்ஸ், இதெல்லாமே டிசைட் பண்ணக்கூடியதுக்கு வந்து இதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அதுக்கு சென்சஸ் அடிப்படையில் தான். நான் இப்போ நம்ம 2001 சென்சஸ் அடிப்படையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். 2011 சென்சஸ் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் நம்மளோட பாப்புலேஷன் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. தென் டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். தென் வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் அவுட்லுக் ட்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட் ILO ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் தே இஸ் டு ரிலீஸ். அது 2021க்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. அது பேண்டமிக்னால நிறைய பேர் வந்து பாவர்ட்டிக்கு போவாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். 108 மில்லியன் அடிஷ்னல் பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் அண்ட் மாடரேட் பூவருக்கு போவாங்க அப்படின்றது. விச் மீன்ஸ் பாவர்ட்டி லைன் 3.20 per day, that is USD. வேர்ல்டு பேங்கோட லைக் டேட்டா இது. ஸோ அதில் கீழே போவாங்க அப்படின்ற சொல்லப்படி இன்இக்வாலிட்டி அதிகமாக, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ட்ராப் ஆகுறதுக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 2019ல் 5.4 அண்ட் 2021ல் இட் இஸ் 6.3 போகும் அப்படின்ற சொல்லப்படுது. 21-22ல் இட் வில் ரெடியூஸ் ஆகும். அது மாதிரி உமன்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிருக்காங்க நிறைய. தென் தட்ஸ் ஆல். தென் சேட்டலைட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட்டில் இப்போ சேட்டலைட்ஸ் நிறைய நம்ம இப்போது ஆக்சுவலாக இன்டர்நெட் கம்யூனிகேஷன்ஸ் சேட்டலைட்ஸ் ஜிசாட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே எங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா மீடியம் எர்த் ஆர்பிட், ஹை எர்த் ஆர்பிட் பக்கத்தில், தட் இஸ் 36,000 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே தான் நம்ம அனுப்புகிறோம். 2000லேருந்து 36,000. அது எதுக்கு அப்படின்னா ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில். ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட் வந்து ஒரு 4 சேட்டலைட்ஸ் மூலமாக நம்ம கவர் பண்ண முடியும். 1/3 ஆஃப் த எர்த்தை வந்து ஒரு சேட்டலைட் கவர் பண்ணும். ஸ்டேஷ்னரி இன் த சென்ஸ் இட் வில் கோ லைக் எர்த்தோட ஸ்பீடுக்கு சிமிலராக அது ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இட் வில் ஃபேஸ் த சேம் பிளேஸு, லைக் எப்போவுமே அதில் தான் இருக்கும். அப்போ ஒரு 4 சேட்டலைட்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே எர்த்தை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் அ ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்றப்போ. அப்போது நம்மளோட லேட்டன்சி வந்து ரொம்ப அதிகம். விச் மீன்ஸ் லைக் சேட்டலைட் கம்யூனிகேட் பண்ணி கம்யூனிகேஷன்லேருந்து திருப்பி டவுனுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட்டில் நிறைய சேட்டலைட்டோட லிங்க் மூலமாக நம்ம வந்து இன்டர்நெட்டை இன்னும் ஸ்பீடாக யூஸ் பண்ண 5Gக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஒன்று ஸ்டார்லிங் அப்படின்றது இவங்களோட ஸ்பேஸ் எக்ஸோட லைக் ப்ராஜெக்ட். அது மாதிரி 550s அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேட் யூ ஹாவ் டு நோ. இதெல்லாம் சொல்லிட்டேன். 5-250 சர்வீசஸ் அப்படின்ற OneWeb இட்ஸ் அ ப்ரைவேட் கம்பெனி பண்ணியிருக்காங்க. நார்த் ஆஃப் 50 டிகிரியில் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட 218 சேட்டலைட்ஸ் மூலமாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி ஸ்டார்லிங்ன்றது இது வரைக்கும் 1385 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நார்த் அமெரிக்காவில் ஆல்ரெடி டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சேட்டலைட்ஸ் மூலமாக இன்டர்நெட் கம்யூனிகேஷன்ஸ் 4 சேட்டலைட்ஸ் மூலமாக கிடையாது.
அது மாதிரி ப்ராஜெக்ட் கூப்பர் அப்படின்ற அமேசானோடது, ப்ராஜெக்ட் லூன் அப்படின்றது ரிமோட்லி இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இல்லாத ஏரியாக்களில், மலை ஏரியாக்கள் எல்லாமே, ஹில் ஏரியாக்கள் எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியாத ஏரியாக்களில் ஒரு பலூனில் கம்யூனிகேஷன் சிஸ்டமாக வந்து சேட்டலைட் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அதன் மூலமாக அந்த ஹில் ஏரியாவில் இருக்கிறவங்க டவர்ஸ் இல்லாமல் வித்தவுட் ஆண்டனாஸ் தே கேன் கம்யூனிகேட். ஸோ அதான் லூன் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அப்புறம் 12th நியூஸ் வந்து சைனாவோட ஆர்டிஃபிஷியல் சன் ஈஸ்ட், லைக் சன் ஈஸ்ட் அப்படி சன்னோட ப்ராசஸ் மூலமாக எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சவுத் கொரியா பண்ணியிருக்காங்க, இப்போ சைனா பண்ணுது. எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டிங் டொக்கமாக் அப்படின்றது இட்ஸ் ரியாக்டர். எப்படி நம்ம அணு உலைகளுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி டொக்கமாக் அப்படின்றது ஃபியூஷன் ப்ராசஸுக்கான ரியாக்டர். இது ஆல்ரெடி சவுத் கொரியா பண்ணியிருக்காங்க. இப்போது தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ், ஃபிஷன்ன்றது நம்ம நார்மலாக நியூக்ளியர் ரியாக்டரில் இன்னைக்கு பண்ணுறது, மாலிகூல்ஸாக நம்ம பிரேக் பண்ணுறது, அட்டாமிக் மாலிகூல்ஸை. இது டிஃப்ரெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா ஹைட்ரஜன் அயன்ஸ் எடுத்துக்கோங்க, மாலிகூல்ஸை வந்து கம்பைன் பண்ணுறது. அப்போது இப்போ நீங்கள் ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க, ஒரு மேக்னெட்டோட சேம் சைல்ஸ் வில் ரிப்பல். அது மாதிரி ஒரு அட்டாமிக் மாலிகூல் தட் இஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ், பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ண முடியாது. ஃபியூஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இட் வில் ரிப்பல். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹை ஹீட்டிங் பண்ணுறாங்க. 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஒரு ஹீட்டிங்கை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும்போது இது வந்து கம்பைண்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் அயன்ஸ் கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும், ஹீலியம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹீலியம் தான் உங்களுக்கு சன்னோட எனர்ஜி. சன் வந்து இவ்வளோ க்ளோ ஆகுது அப்படின்னா, அந்த ஹீட்டை வெளிப்படுத்துது அப்படின்னா ஹீலியம். அப்போ இது கம்பைன் பண்ணுறதுக்காக டோக்கமாக் அப்படின்ற ரியாக்டரில் வச்சு அதை ரொம்ப சூடுபடுத்துகிறாங்க. சூடு பண்ணும்போது கம்பைண்ட் ஆகும்போது ஹீலியமாக அது எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். லைக் அது பிளாஸ்மாவாக நம்ம ரொம்ப நேரம் வந்து தக்க வைக்க முடியும். அதன் மூலமாக வி கேன் யூஸ் இட். அதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். இட் வில் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்வாயர்மெண்ட் டூ. நம்ம பொல்யூஷன்ஸ் உருவாக்க வேணாம், அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் லைக் ஃபிஷன் ப்ராசஸ் மூலமாக நம்ம எப்படி நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ரன் பண்ணுறோமோ, எனர்ஜி க்ரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த சன் வரக்கூடிய ஹீலியம் க்ளோ பண்ணுற மூலமாக, இல்லைனா ஹைட்ரஜன் அயன்ஸை கம்பைன் பண்ணுற மூலம் வரக்கூடிய எனர்ஜியை வச்சு நம்ம இதே மாதிரி ப்ராசஸ், அது இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. இட் வில் ஹெல்ப் ஃபார் தி ஃபியூச்சர் எனர்ஜி அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்டிங் பண்ணுறாங்க. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண தான் ஃபிஷன் ப்ராசஸ். ஃபியூஷன் அப்படின்றது கம்பைனிங் பண்ணக்கூடியது. ஸோ சொல்லிட்டேன், ஹைட்ரஜன் பாம் இஸ் அன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி we having another data here. இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர், இது ஃப்ரான்ஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சைனா, யூரோப்பியன் யூனியன், இந்தியா, ஜப்பான், கொரியா, ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேம் ப்ராசஸ் தான் சைனா இப்போ தனியாக பண்ணியிருக்கு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 13th வந்து மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம். இப்போது லைக் இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் வந்து ராய்ப்பூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெகா ஃபுட் பார்க்குன்னா நமக்கு 2008 லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட நிறைய விளைபொருட்கள் வரும், அதை கலெக்ட் பண்ணக்கூடிய கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சுருப்போம். அந்த கலெக்ஷன் சென்டர்ஸ்லேருந்து ப்ரைமரி ப்ராசஸிங் சென்டர்ஸ் போகும், யூனிட்டுக்கு போகும். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பல்ப்பாக மாற்றுறது. இப்போ ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, அதை பல்ப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அது மெகா ஃபுட் பார்க்குக்கு போகும். தட் இஸ் இல்லைன்னா கோர் ஏரியா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஒரு மாசாவாகவோ இல்லைன்னா லைக் ஒரு ஜூஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை பேக்கேஜ் பண்ணி கோல்டு ஸ்டோரேஜ் ப்ராசஸ் மூலமாக அதை பிராண்டிங் பண்ணி கோல்டு ஸ்டோரேஜில் சேவ் பண்ணதுக்கு பிறகு தே வில் எக்ஸ்போர்ட் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வி ஹேவிங் ரஃப் ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குது இல்லையா, ஹார்டிகல்ச்சர்ஸ். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா பனானா, ஜாக் ஃப்ரூட் அதிகமாக இருக்கும், நம்ம கேஷ்யூ நட்ஸ் இருக்கும். இந்த விவசாயிகள்கிட்டருந்து டைரெக்டாக கலெக்ஷன் சென்டர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ரைமரி ப்ராசஸிங் பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ விவசாயிகளுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் இதன் மூலமாக. ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த மெகா ஃபுட் பார்க்கும் கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு
இப்போது 22 மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம் லைக் ஆப்ரேஷனில் இருக்குது. இது இன்னும் அதிகப்படுத்தப்படணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் ஸ்கீம் இது. 50 crore வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இப்போது தமிழ்நாட்டில் ஒன்று உருவாக்குறாங்கன்னா, தமிழ்நாடு மெகா ஃபுட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக. அதன் மூலமாக தான் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் குட் ஸ்கீம். அப்புறம் ப்ளூ ஃபின்ட் மகேசர் அப்படின்ற ஒரு ஃபிஷ் ஐயூசிஎனில் என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் கேட்டகரியில் இருந்துச்சு. இப்போ லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற ரெட் லிஸ்ட் கேட்டகரியில் லைக் மாற்றிருக்காங்க. ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரிவரில் தான் அதிகமாக இருக்கும். லைக் ஆக்சிஜனேட்டட் வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில் மட்டும்தான் இருக்கும். சுத்திகரினா சுத்தமாக இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ ரிட்டர்ன் எடுத்துன்னா ஹேபிடேட் மேனிப்புலேஷன், அப்புறம் ஓவர் ஹார்வெஸ்டிங்னால ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கலக்கிறது, அப்புறம் காம்படிஷன் ஆஃப் அதர் ஃபிஷ்ஷஸ் இதனாலே இது பாதிக்கப்படுது. இட்ஸ் எக்கோசிஸ்டம் இண்டிகேட்டர். அதனால் கன்சர்வேஷன் பண்ணப்படணும். ஒரு தண்ணி மாசுபடுது அப்படின்னா அந்த தண்ணியில் அது இருக்காது. இட் வில் கோ. அதனால் இதை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி. அதனால் இதோட பெருக்கு வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற கேட்டகரியில் மாற்றிருக்காங்க. அண்ட் 15th நியூஸ் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்பிங் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பே ஐலண்ட்ஸ்னு பேர். கிட்டத்தட்ட 30% ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து இந்த ஏரியாவில் தான் வருது, இந்தியாவோடது. அண்ட் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. நிறைய லைக் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. இதை இப்போ மிலிட்ரி பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இப்போ வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, மேரிடைம் ஸ்டார்ட் அப் ஹப்பாகவும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஒரு ஹப்பாகவும் இதை பயன்படுத்துறதுக்கு இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி டெவலப் பண்ணப்பட்டால் இந்த ஏரியா வந்து பாதிக்கப்படும். இந்த ட்ரைபல் குரூப் பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அது மாதிரி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அந்தமானிஸ், ஜார்வா, ஓங்ஸ், ஷாம்பின்ஸ், நார்த் சென்டினலீஸ் பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அது மாதிரி கிரேட் நிக்கோபரேஸ் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து அதை லைக் ஃப்ரான்ஸ் போன்ற கண்ட்ரிஸ் கூட டைப் பண்ணி அதை டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதான் இங்கே சொல்லப்படுது. ஏன் ஃப்ரான்ஸ் கூட டைப் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸோட லா ரீயூனியன் ஐலண்ட்ஸ், அதே மாதிரி யூகேவோட லைக் டியேகோ கிரேசியா ஐலண்ட், அதே மாதிரி யூஎஸோட கொக்கோஸ், இதெல்லாமே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஜியாலஜிக்கல் சிமிலாரிட்டி, பயோடைவர்சிட்டி சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அது ஃப்ரான்ஸ் கூட டைப் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிகுலர் ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லிட்டில் அந்தமான் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்காங்க நிதி ஆயோக் மூலமாக. அது மாதிரி லைக் கிரேட் நிக்கோபார். ஸோ இதெல்லாமே ஒன்று வந்து மேரிடைம் ஸ்டார்ட் அப் ஹப்பாக மாற்றுறது, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸுக்காக பவர் பிளான்ஸ் உருவாக்குறது. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமை பாதிக்கும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷனில் சொல்லுது. தட்ஸ் ஆல். தென் 16th நியூஸ் வந்து வேர்ல்டு எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். இது நார்மல் தான். இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது. ரினியூவபிள் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாசில் ஃபியூல்ஸும் அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுது. ரினியூவபிள் எனர்ஜி, நியூ எனர்ஜி, ஈகோ எனர்ஜியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானாலுமே எமிஷன்ஸ் லெவல் வந்து கம்மியாக மாட்டேங்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்தியா இஸ் நாட் லைக் பெர்மனன்ட் மெம்பர், அசோசியேட் மெம்பராக இருக்கும். அதுவும் தெரிஞ்சுக்கணும் இதில். தென் 17th நியூஸ் வந்து பிளாக் கார்பன் அண்ட் கிளேசியர் மெல்ட்டிங். ஸோ பிளாக் கார்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல் இண்டஸ்ட்ரி மூலமாக, இல்லைனா கார்பன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விறகுகள் எரிக்கிறது மூலமாக வரக்கூடிய கார்பன்ஸ் போயிட்டு கிளேசியஸ் மேலே படர ஆரம்பிச்சது அப்படின்னா, கிளேசியஸ் நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணோம் ஹீட்டை, அல்பிடோ எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இந்த பிளாக் கார்பன் அது மேலே படிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வில் அப்சர்வ் த ஹீட். அப்சர்வ்ஸ் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா கிளேசியஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிக்கும். அண்ட் தென் இட் வில் ஸ்டார்ட் மெல்ட்டிங். ஸோ இதன் மூலமாக லைக் கிளேசியஸ் ஷீட்ஸோட லைக் அந்த பரப்பளவு வந்து கம்மியாகும், அதோட அளவு வந்து கம்மியாகும். இப்போ 0.3% பக்கத்தில் மெல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது.
Hindu Kush, Karakoram, அந்த ஏரியா in the sense Himalaya, Karakoram, Hindu Kush, இந்த மவுண்டன் ரேஞ்ச் ஏரியா. இட்ஸ் அ தேர்ட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு போல் அப்படின்னா நார்த்து போல், சவுத்து போலுக்கு பிறகு ரொம்ப ஐஸ் இருக்கக்கூடிய பகுதி. இது சைனா கவர் ஆகும், பூட்டான் கவர் ஆகும், பங்களாதேஷ் கவர் ஆகும், அண்ட் தென் இந்தியா கவர் ஆகும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கவர் ஆகும். இந்த ஏரியாவில் வருது. அண்ட் தென் இந்த ஹிமாலயன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் தான் பிரம்மபுத்திரா ரிவர், கங்கா ரிவர், மெக்காங் ரிவர், யமுனா ரிவர். இந்த ரிவருக்கு எல்லாமே வந்து ஃபீடர் அங்கேருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது. இது அழிஞ்சிருச்சு அப்படின்னா, இது ரொம்ப ஹீட் ஆகி ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்கும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. பிளாக் கார்பனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஷார்ட் லிவ்ட் பொல்யூட்டர். ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் கார்பன் எமிஷன்ஸ். சரியா? சொல்லிட்டேன். அண்ட் தென் கிளேஷியல் லைக் ரெட்ரீட் அப்படின்னா மெல்ட் ஆகுறது 0.3 மீட்டர்ஸ் பர் இயர் எங்கள் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஹிமாலயன் ஏரியா. 1.0 மீட்டர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சைடில். அப்போ மெல்ட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது ஈஸ்டர்ன் சைட் கேட்டகரியில் வருது அப்படின்றதும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேட்ஸ் ஆல். த வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே. ஸோ இந்த டேயில் லைக் நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் இருந்துச்சு. அதில் மெயினாக ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் அப்படின்றத முன்னெடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன் டீகேட் ஆன் ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் அப்படின்றது 2021 30 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக இந்தியாவோட ஸ்பீச்சில் ப்ரொமோஷன் ஆஃப் பயோஃபியூல்ஸ் பற்றி அதிகமாக பேசியிருந்தாங்க. E100 பைலட் ப்ராஜெக்ட் பூனேயில் லைக் விச் மீன்ஸ் எத்தனால்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்துறது, பிளெண்டட் எத்தனாலோட அளவை வந்து அதிகப்படுது. இப்போ 10% நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் 20% அதை அதிகப்படுத்த போகிறோம். இதில் பெட்ரோலில் கலக்கிறது. ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் அப்படின்னா, ஈகோசிஸ்டம் அப்படின்ற இன்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வித் தி நான் லிவிங். ஸோ கம்பைண்டாக இருக்கும். ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன்னா அழிஞ்சு போகக்கூடிய ஈகோசிஸ்டம் வந்து ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்கான. ஸோ மரங்களை அதிகப்படுத்த, காடுகளை, வாட்டர் பாடிஸ் எக்ஸெட்ரா வெட்லேண்ட்ஸ் எக்ஸெட்ரா அதிகப்படுத்துறதுக்கான ப்ராஜெக்ட் தான். தென் 19th நியூஸ் வந்து பேம்பு மார்க்கெட் விண்டோ ஆன் GEM, தட் இஸ் குளோபல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். கவர்மெண்ட் மூலமாக லோன் வாங்குறவங்க, ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக ப்ராடக்ட்ஸை பண்ணுறவங்க, இல்லைனா லோன் வாங்காமலே இந்தியாவில் இண்டிஜினஸாக பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ளாஸ்காக இருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு நிறைய தேவை இருக்கும், ரயில்வேக்கு தேவை இருக்கும். கவர்மெண்ட் நிறைய ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற, நிறைய நீட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்டை. நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இல்லைனா பீப்புள் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை. இந்த ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது மெயின் ப்ரையாரிட்டி எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, GEMல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இண்டிஜினியஸாக இந்தியாவில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க டெண்டர் கிளைம் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேம்பூஸ் வந்து அதிகமாக இன்றைக்கி இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேம்பு. கல்டிவேஷன்லேயும் சரி, அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களும் சரி, சைனா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இந்த பேம்பு கல்டிவேஷன்ஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகம். அதை க்ரீன் கோல்டு அப்படின்னும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக. ஸோ இதில் நிறைய பீப்புளோட வருமானங்கள், புவர் பீப்புளோட வருமானங்கள் இருக்குது. அசாம் ஏரியா, மேகாலயா ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள், இல்லை கேரளா ஏரியாவில் இந்த பேம்பூவில் நிறைய பண்ணுறாங்க. சாரீஸ் பண்ணுறாங்க, பேம்பூவில் சேர்ஸ் பண்ணுறாங்க, பேம்பூவில் கர்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து புவர் பீப்புளுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும் அப்படின்றதுனால அதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் தென் GEMல அதை சேர்த்துருக்காங்க. தென் 20th வந்து